என்ற அதீத விரக்தியில் உழன்று கொண்டிருக்கிறீர்களா? உயிரை கொடுத்து நீங்கள் நம்பிய மனிதர்களே உங்கள் முதுகில் குத்தி துரோகம் செய்து விட்டார்களா? இரவும் பகலுமாக எவ்வளவுதான் வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்தாலும் உங்கள் கைகளில் இறுதியாக மிஞ்சுவதெல்லாம் தோல்வியும் அவமானமும் மட்டும்தானா? போதும் இந்த வாழ்க்கை, இனிமேல் எழுந்து நிற்க ஒரு அடி கூட முன்னால் எடுத்து வைக்க முடியாது என்ற ஆறாத ரணத்தோடு இந்த நொடி நீங்கள் இருந்தால் சற்றே உலகச் சத்தங்களை மறந்து உங்கள் கண்களை மூடி அகிலமே போற்றும் கையிலை நாதனான சிவபெருமானை உங்கள் மனக்கண்ணில் ஆழமாக நிறுத்துங்கள். உலகமே கொண்டாடித் தொழும் அந்த பரமேஸ்வரன் ஏன் அரண்மனைகளை துறந்து சுடுகாட்டில் கிடைக்கின்ற சாம்பலை தன் திருமேனி முழுவதும் பூசிக்கொண்டு காட்சியளிக்கிறார் என்று என்றாவது ஒரு நாள் நீங்கள் சிந்தித்ததுண்டா? வீழ்ச்சியின் அதல பாதாளத்தில் விழுந்து கிடப்பவர்களை கைதூக்கி விடுவதற்காகவே எம்பெருமான் அப்படி ஒரு கோலத்தில் வீற்றிருக்கிறார். இது ஏதோ கடமைக்காக சொல்லப்படும் சாதாரண பக்தி சார்ந்த பதிவு மட்டுமல்ல. நீங்கள் இப்போது அணு அணுவாக அனுபவித்துக் கொண்டிருக்கும் விவரிக்க முடியாத வழிகளுக்கு ஈசனின் திருவுருவத்திலிருந்து நேரடியாக கிடைக்கப் போகும் மாபெரும் தீர்வு. உங்கள் வாழ்க்கையையே வேரோடு மாற்றி உங்களை உச்சத்தில் அமர வைக்கப் போகும் மிக உயர்ந்த தத்துவம். முழுமையாக உங்கள் மனதை கொடுத்து கவனியுங்கள். நீங்கள் தனிமையில் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் இதனுள் ஒரு பிரம்மாண்டமான விடை ஒளிந்திருக்கிறது. அன்பர்களே, வாழ்வில் சரித்திர வெற்றியை பதிவு செய்த மாபெரும் மனிதர்கள் யாரும் ஒரே இரவில் மாயாஜாலம் போல அந்த உச்சத்தை அடைந்து விடவில்லை. எண்ணற்ற வலிகளையும் சொல்ல முடியாத அவமானங்களையும் இருள் சூழ்ந்த நெருக்கடியான நாட்களையும் பல ஆண்டுகள் கடந்த பிறகு அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இப்போது கடுமையான இருள் சூழ்ந்திருக்கிறது என்றால் நீங்கள் ஒரு மாபெரும் உயரத்திற்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். இதை ஈசனின் வரலாற்றில் நடந்த பார்க்கடல் நிகழ்வோடு சற்றே ஒப்பிட்டு பாருங்கள். இரவாமையை தரும் அமிழ்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த மாபெரும் புராண நிகழ்வை சற்று நினைத்து பாருங்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, வெற்றி, செல்வம், நிம்மதி என்ற அமிழ்தத்தை பெறுவதற்காகத்தான் இப்போது போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பார்க்கடலை கடைந்தவுடன் அதிலிருந்து நேரடியாக அமிழ்தம் துள்ளி குதித்து வெளிவரவில்லை. உலகையே நொடிப்பொழுதில் சாம்பலாக்கக்கூடிய மிகவும் கொடிய ஆலகால நஞ்சுதான் முதலில் சீறிக்கொண்டு வெளியே வந்தது. உங்களின் வாழ்க்கை பயணமும் அதை போலத்தான் அமைந்திருக்கிறது. நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி ஓடும்போது முதலில் உங்களுக்கு பரிசாக கிடைப்பது அவமானங்கள், பொருள் இழப்புகள், நண்பர்களின் துரோகங்கள், பண கஷ்டம் என்ற கொடிய நஞ்சுதான். அந்த ஆலகால நஞ்சை கண்டு பயந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள தேவர்கள் அனைவரும் நாலாபுரமும் சிதறி ஓடினார்கள். ஆனால் எம்பெருமான் என்ன செய்தார்? அந்த நஞ்சை கண்டு சற்றும் அஞ்சவில்லை. உலகை காக்க வேண்டி அதை தன் கையில் எடுத்து முழுமையாக உண்டார். இங்குதான் சிவனின் மிகப்பெரிய தத்துவத்தை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈசன் அந்த நஞ்சை முழுமையாக விழுங்கி வயிற்றுக்குள் கொண்டு செல்லவும் இல்லை, அதை அப்படியே வெளியில் துப்பவும் இல்லை. அதை தன் தொண்டையிலேயே தேக்கி நிறுத்தி கொண்டார். அதனால்தான் அகிலமே அவருக்கு நீலகண்டன் என்ற திருநாமத்தை சூட்டியது. இதன் உண்மையான உள்ளர்த்தம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்வில் மற்றவர்கள் உங்களுக்கு தரும் அவமானங்களையும் கவலைகளையும் துரோகங்களையும் அப்படியே உங்கள் மனதிற்குள் ஆழமாக கொண்டு செல்லாதீர்கள். அது உங்களை உள்ளுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அழித்துவிடும். அதே போல உங்களுக்கு ஏற்பட்ட வலியை அப்படியே கோபமாக மற்றவர்கள் மீதும் உடனே கொட்டிவிடாதீர்கள். அது உங்களை சுற்றியுள்ள நல்ல உறவுகளையும் நாசமாக்கிவிடும். அந்த வலியை தொண்டையிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வேதனையை உங்களுக்கான வாழ்க்கை அனுபவமாக, பாடமாக உருமாற்றுங்கள். மற்றவர்கள் உங்கள் மீது வீசிய கற்களை தொண்டையில் நிறுத்தி அதையே உங்கள் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றுங்கள். அடுத்ததாக சிவபெருமானின் திருமேனியை கூர்ந்து கவனியுங்கள். அவர் விலைமதிப்பற்ற பட்டு ஆடைகளுடன் வீற்றிருக்கவில்லை. சுடுகாட்டு சாம்பலை தன் உடல் முழுவதும் பூசியிருக்கிறார். எல்லாமே அழிந்து சுடுகாட்டில் வெறும் சாம்பலாக உருமாறிய பிறகு அந்த சாம்பலில் இருந்து கூட ஒரு புதிய தொடக்கத்தை, ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் என்பதை உணர்த்தவே ஈசன் அந்த சாம்பலை தரித்திருக்கிறார். இன்று உங்கள் வாழ்வில் பணம், வேலை, உறவுகள் என எல்லாமே கையை விட்டு போய் சுடுகாடு போல உங்கள் மனநிலை வறண்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த சாம்பலில் இருந்துதான் உங்கள் புதிய அத்தியாயம் பிரம்மாண்டமாக தொடங்க போகிறது. சிவனை போல நீங்களும் உங்கள் தோல்விகளை ஒரு திருநீராக நெற்றியில் பூசிக்கொண்டு கம்பீரமாக எழுந்து நில்லுங்கள். நீங்கள் தோற்று போகவில்லை, உங்களை நீங்களே செதுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ஒதுக்கி கேலி செய்தவர்களுக்கு முன்னால் இதே சிவபெருமானின் பெருங்கருணையோடு நீங்கள் மாபெரும் வெற்றியடைந்து நிற்பீர்கள். சாம்பலிலிருந்து உயிர்த்தெழும் மாபெரும் சக்தியாக நீங்கள் மாறும் தருணத்தில் உங்களை பின்னிழுக்க முயலும் இன்னொரு அரக்கன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான். அதுதான் நாளை என்ன நடக்குமோ என்ற மாபெரும் பயமும் கடந்த காலத்தின் ரணங்களும். உங்கள் மனதிற்குள் சுழன்றடிக்கும் இந்த குழப்பங்களுக்கு எம்பெருமானின் திருமுடியில் ஜொலிக்கும் அந்த பிறைச்சந்திரனும் சீரிப்பாயும் கங்கையும் சொல்லும் ரகசியம் என்ன தெரியுமா? முதலில் அந்த பிறைச்சந்திரனை சற்றே உற்று நோக்குங்கள். முழு நிலவாக வானில் பிரகாசித்த நிலவுக்கு ஒரு கொடிய சாபம் கிடைத்தது.
நாளுக்கு நாள் தன் ஒளியை இழந்து தேய்ந்து கொண்டே வந்து இருளில் முழுமையாக அழிந்து போகும் என்பதே அந்த சாபம். ஒவ்வொரு நாளும் தன் உருவம் குறைவதை பார்த்து அந்த நிலவு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். நீங்களும் இன்று அதே மனநிலையில்தான் இருக்கிறீர்கள். உங்கள் செல்வம், உங்கள் மரியாதை, உங்கள் கடின உழைப்பு என எல்லாமே நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே போவதாக நீங்கள் மனம் குமரிக் கொண்டிருக்கலாம். முழுமையாக தேய்ந்து அழியும் அந்த இறுதி வினாடியில் அந்த நிலவு சிவபெருமானின் பாதங்களில் போய் முழுமையாக சரணடைந்தது. ஈசன் என்ன செய்தார்? தேய்ந்து போன அந்த சந்திரனை தூக்கி தன் தலையில் சூடிக்கொண்டார். அந்த நொடியிலிருந்து சந்திரன் மீண்டும் வளரத் தொடங்கியது. இது வெறும் காவியம் அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் மாபெரும் தத்துவம். நீங்கள் எவ்வளவு தூரம் கீழே விழுந்தாலும், எவ்வளவு தூரம் தேய்ந்து போனாலும், உங்களுக்கான ஒரு நாள் வரும்போது உங்களை ஒரு சக்தி தூக்கி உச்சத்தில் அமர வைக்கும். அதுவரை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அபாரமான பொறுமை. பிறை நிலாவைப் போல தேய்ந்து போனோம் என்று கலங்காமல் மீண்டும் முழு நிலவாக உருவெடுப்போம் என்ற நம்பிக்கையை எக்காலத்திலும் இழக்காதீர்கள். எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் தலையில் இருக்கும் நிலவைப் போல உங்கள் மூளையை, உங்கள் சிந்தனையை மிகவும் குளிர்ச்சியாக, நிதானமாக வைத்துக் கொள்ளுங்கள். கோபத்திலோ விரக்தியிலோ அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். அடுத்ததாக ஈசனின் சடாமுடியில் சிக்கியிருக்கும் கங்கையை பாருங்கள். கங்கை நதி வானத்திலிருந்து பூமிக்கு வரும்போது அது ஒரு சாதாரண நதியாக மென்மையாக வரவில்லை. ஒட்டுமொத்த உலகையே அழித்துவிடும் மாபெரும் பிரளயமாக கட்டுக்கடங்காத வேகத்தில் சீறி பாய்ந்து வந்தது. அந்த ஆக்ரோஷத்தோடு கங்கை பூமியில் விழுந்திருந்தால் உலகமே அழிந்து நிர்மூலமாகி இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சினைகள் இப்படித்தான் சுழன்றடித்து வருகின்றன. கடன் தொல்லை, அவமானம், குடும்ப சண்டைகள் என எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உங்களை அழித்துவிடும் வேகத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த பெரும் பிரச்சனைகளைக் கண்டு பயந்து ஓடாதீர்கள். சீறி வந்த கங்கையை ஈசன் எப்படி எதிர்கொண்டார்? அவர் சற்றும் பதறவில்லை. மிக அமைதியாக தன் சடாமுடியை விரித்தார். அகங்காரத்தோடு பாய்ந்து வந்த கங்கையை அப்படியே தன் முடிக்குள் சிறைப்பிடித்தார். உலகத்தை அழிக்க வந்த அந்த ஆக்ரோஷமான நதியை தன் தலைமுடிக்குள் அடக்கி பூமிக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீரை மட்டும் மென்மையாக துளி துளியாக வெளியேற்றினார். பிரச்சனைகள் உங்களை சுழன்றடிக்கும் போது உங்கள் மனதை சிவபெருமானின் சடாமுடியாக மாற்றுங்கள். எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றாக பார்த்து பதறாதீர்கள். எல்லாவற்றையும் உங்கள் அபாரமான பொறுமைக்குள் சிறைப்பிடியுங்கள். முடிக்குள் சிக்கிய கங்கையைப் போல பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக நிதானமாக பிரித்து தீர்க்க பழகுங்கள். உங்களை அழிக்க வந்த அதே பிரச்சனைகள் ஈசனின் தலையிலிருந்து இறங்கிய கங்கை எப்படி உலகை செழிக்க வைத்ததோ அப்படி உங்களை ஒரு மாபெரும் அனுபவசாலியாக மாற்றி உயர்த்தி பிடிக்கும். உங்களை பார்த்து ஏளனமாக சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். உங்கள் பொறுமையும் நீங்கள் வளரும் விதமுமே அவர்களுக்கு மரண அடியாக விழ வேண்டும். கவலையை விடுங்கள், எழுந்து நில்லுங்கள். சிவனே போற்றி என மனதார உச்சரித்து உங்கள் அடுத்த அடியை மிக உறுதியாக எடுத்து வையுங்கள். உங்களின் மன உறுதியை கைவிடாமல் கம்பீரமாக நீங்கள் எழும் அந்த நேரத்தில் உங்களுக்கு மிக அவசியமான ஒன்று தெளிவான தொலைநோக்கு பார்வை. இங்குதான் ஈசனின் நெற்றிக்கண் தத்துவத்தை நீங்கள் முழுமையாக உணர வேண்டும். நம் அனைவருக்கும் முகத்தில் 2 கண்கள் இருக்கின்றன. இந்த 2 கண்களால் நாம் வெளி உலகத்தை பார்த்து பார்த்து உள்ளுக்குள் அழுது கொண்டே இருக்கிறோம். ஆனால் சிவபெருமானுக்கு மூக்கின் மேல் நெற்றியின் நடுவே ஒரு 3வது கண் இருக்கிறது. முக்கண்ணன் என்று அகிலமே அவரை போற்றுகிறது. அந்த நெற்றிக்கண் எதற்காக திறக்கப்பட்டது தெரியுமா? காமதேவன் எனப்படும் ஆசைகளையும் கவனச்சிதறல்களையும் எரித்துச் சாம்பலாக்கவே அந்த நெருப்பு கண் திறக்கப்பட்டது. இன்று முதல் உங்களை யார் அவமானப்படுத்தினார்களோ அவர்களை உங்கள் வார்த்தைகளால் திட்டாதீர்கள். உங்கள் உள்மனதில் இருக்கும் அந்த 3வது கண்ணின் பார்வையால் உங்களின் இலக்கை மட்டுமே கூர்ந்து கவனியுங்கள். உங்களை தாழ்த்தி பேசுபவர்களின் வார்த்தைகளை உங்கள் மௌனத்தாலும் உழைப்பாலும் சுட்டு பொசுக்குங்கள். இதோடு நின்று விடாதீர்கள். ஈசனின் கழுத்தை சுற்றி கொண்டிருக்கும் அந்த பாம்பை கொஞ்சம் உற்று நோக்குங்கள். கொடிய பாம்பை சிவபெருமான் தனக்கு ஓர் அழகிய ஆபரணமாக அணிந்திருக்கிறார். இதன் பொருள் என்ன? நீங்கள் வாழும் இந்த சமூகத்திலும் விஷம் கக்கும் வார்த்தைகளால் உங்களை தீண்டிக் கொண்டே இருப்பவர்கள் கட்டாயம் இருப்பார்கள். அவர்களை கண்டு நீங்கள் பயந்து ஓடக்கூடாது. ஈசனைப் போல அந்த நஞ்சு கக்கும் மனிதர்களையும் உங்கள் அருகிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கக்கும் விஷம் உங்களை ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற மாபெரும் மனநிலைக்கு உங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். உங்களை அழித்து விடலாம் என்று நினைத்த அதே மனிதர்கள் நாளை நீங்கள் மாபெரும் வெற்றியை அடையும் போது ஈசனின் கழுத்தில் இருக்கும் பாம்பை போல உங்கள் புகழை பார்த்து அமைதியாக படம் எடுத்து ஆடுவார்கள். 3வது, கண்ணின் தீர்க்கமான பார்வையோடும் நாகாபரணத்தின் மிடுக்கோடும் உங்களின் இலக்கை நோக்கி பாயத் தயாராகிவிட்டீர்கள். ஆனால் அந்த பயணத்தில் உங்களுக்கு தேவையான ஆயுதம் என்ன தெரியுமா? நீங்கள் போருக்கு செல்வதைப் போல வாழ்க்கை போராட்டத்தை எதிர்கொள்ள
ஈசனின் கையில் இருக்கும் அந்த சூலாயுதமும் உடுக்கையும் என்ன சொல்கின்றன என்பதை சற்று நிதானமாக கவனியுங்கள். முதலில் அந்த உடுக்கையின் ஒலியை கேளுங்கள். டம் 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 என்று ஒலிக்கும் அந்த உடுக்கை வெறும் இசைக்கருவி அல்ல, அது மாபெரும் தத்துவத்தின் நாதம். நீங்கள் உற்று கவனித்தால் தெரியும், உடுக்கையின் 2 பக்கங்களும் பெரியதாக இருக்கும், ஆனால் நடுப்பகுதி மிகவும் குறுகலாக மெலிதாக இருக்கும். இது எதை குறிக்கிறது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையின் தொடக்கம் என்பது மிகவும் பெரியதாக, பிரம்மாண்டமாக, பல வண்ண கனவுகளோடு இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வளர வளர, காலம் செல்லச் செல்ல, உங்கள் வாழ்க்கையின் அந்த நடுப்பகுதியில் உடுக்கையின் நடுப்பகுதியைப் போல இருபுறமும் அழுத்தப்பட்டு, நெருக்கப்பட்டு, சிறுத்துப் போய் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இப்போது சிக்கி இருக்கிறீர்கள். எப்படியாவது இந்த நெருக்கடியில் இருந்து தப்பித்து விட மாட்டோமா என்று மூச்சு திணறும் அளவுக்கு உங்கள் மனமும் உடலும் வாழ்க்கையும் உடுக்கையின் மையப்பகுதியைப் போல ஈர்க்கப்பட்டு விட்டன. ஆனால் தத்துவத்தின் உண்மையான ரகசியம் என்னவென்றால், உடுக்கையின் அந்த மையப்பகுதியில்தான் ஒலியின் பிறப்பிடமே அமைந்திருக்கிறது. மையப்பகுதியை நீங்கள் விரலால் அழுத்தும் போதுதான் அதிர்வுகள் ஏற்பட்டு அந்த பெரிய பக்கங்களில் இருந்து மாபெரும் ஓசை எழும்புகிறது. நீங்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த நெருக்கடியும் அழுத்தமும் உங்களை அழிப்பதற்காக வந்தவை அல்ல. உடுக்கையின் நாதம் பிறப்பது போல உங்கள் வாழ்க்கையின் மாபெரும் வெற்றிக்கான, பிரம்மாண்டமான தொடக்கத்திற்கான ஒலி பிறக்கப் போகும் தருணம் இது. இந்த அழுத்தத்தை தாண்டி வரும்போது உடுக்கையின் மறுபக்கம் எவ்வளவு பெரியதாக விரிவடைகிறதோ அதே போல உங்கள் வாழ்க்கையும் மீண்டும் விரிவடைந்து உங்கள் வெற்றியின் நாதம் உலகெங்கும் ஒலிக்கும். நீங்கள் இழந்ததை விட பல மடங்கு பெரிதாக திரும்ப பெறப் போகிறீர்கள். அந்த வெற்றியை பெற உடுக்கையின் நாதத்தோடு சேர்ந்து ஈசனின் மறுகையில் இருக்கும் அந்த சூலாயுதத்தை பாருங்கள். அது கூர்மையான 3 முனைகளை கொண்டது. அந்த 3 முனைகள் என்ன சொல்கின்றன? 1. உங்களின் எண்ணம். 2. உங்களின் செயல். 3. உங்களின் வாக்கு. நீங்கள் இப்போது தோற்றுவிட்டீர்கள் என்று நினைத்து முடங்கி கிடக்கிறீர்களா? இல்லை. உங்களின் எண்ணம், செயல், வாக்கு, இந்த 3ம் ஒரே நேர்கோட்டில் கூர்மையான அந்த சூலாயுதத்தின் முனைகளைப் போல எந்த ஒரு தளர்வும் இல்லாமல் இலக்கை நோக்கி செயல்பட தொடங்கும் ஒரு புதிய மனிதராக நீங்கள் உருவெடுக்கிறீர்கள். உங்களை வீழ்த்திய தடைகளை அந்த சூலாயுதத்தின் கூர்மையால் கிழித்தெறியுங்கள். உங்கள் எண்ணத்தில் தெளிவு, செயலில் வேகம், வாக்கில் உறுதி மைனஸ். இந்த 3ஐயும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். சூலாயுதத்தை பிடித்த ஈசனின் கைகளில் இருக்கும் நரம்புகளைப் போல உங்கள் மனதை இறுக்கிக் கொள்ளுங்கள். உடுக்கையின் ஓசையைப் போல உங்களின் உழைப்பு ஓயாமல் ஒலிக்கட்டும். ஈசன் உங்களுக்குள் இருக்கிறான். நீங்கள் வீழமாட்டீர்கள். எழுந்து நில்லுங்கள். சூலத்தின் கூர்மையோடும் உடுக்கையின் நாதத்தோடும் நீங்கள் பயணத்தை தொடங்கும் போது உங்களை தடுத்து நிறுத்த உங்கள் முன்னே வந்து நிற்கும் மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? அது வெளி உலகத்தில் இல்லை, உங்களுக்குள்ளேயே ஒளிந்திருக்கும் பயம் மற்றும் தயக்கம் என்னும் கொடிய மிருகம்தான். இந்த மிருகத்தை எப்படி அடக்குவது? ஈசன் அமர்ந்திருக்கும் ஆசனத்தை சற்று உற்று பாருங்கள். அந்த பரம்பொருள் எதன் மீது அமர்ந்திருக்கிறார்? ஒரு புலித்தோலின் மீது. புலி என்பது எதை குறிக்கிறது? காட்டில் மற்ற விலங்குகளை வேட்டையாடி தின்னும் ஆக்ரோஷமான விலங்கு அது. மனித மனதிற்குள் இருக்கும் அடக்க முடியாத ஆசைகளையும் மற்றவர்களை பார்த்து அஞ்சும் மாபெரும் பயத்தையும் அகங்காரத்தையும் தான் அந்த புலி குறிக்கிறது. முனிவர்கள் சிலர் ஈசனை அழிக்க ஒரு கொடிய புலியை ஏவிய போது எம்பெருமான் சற்றும் பதறவில்லை. அந்த புலியின் அகங்காரத்தை அழித்து அதன் தோலை உரித்து அந்த பயத்தின் மீதே கம்பீரமாக அமர்ந்து கொண்டார். உங்கள் வாழ்க்கையிலும் இனி நம்மால் முடியாது, மற்றவர்கள் நம்மை வீழ்த்தி விடுவார்களோ, மீண்டும் தோற்று போவோமோ என்ற பயம் ஒரு கொடிய புலியாக மாறி உங்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறதா? இன்று முதல் அந்த பயத்தை கண்டு ஓடாதீர்கள். உங்கள் மனதிற்குள் இருக்கும் அந்த பயத்தை, அந்த தயக்கத்தை ஈசனை போல உரித்து போடுங்கள். உங்களுக்கு நேர்ந்த அவமானங்களையும் தோல்வியால் வந்த பயத்தையும் உங்களுக்கு கீழே போட்டு ஒரு புலித்தோலை போல மாற்றி அதன் மீது ஒரு மாபெரும் மனிதராக எந்த சலனமும் இல்லாமல் கம்பீரமாக அமருங்கள். பயத்தை நீங்கள் அடக்கி ஆள வேண்டுமே தவிர பயம் ஒருபோதும் உங்களை அடக்கி ஆளக்கூடாது. பயத்தை வென்ற பிறகு உங்களின் இந்த புதிய பயணத்தில் உங்களுக்கு தேவைப்படும் மாபெரும் குணம் எது தெரியுமா? ஈசனின் சன்னதிக்கு நேரே எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இமைக்காமல் எம்பெருமானையே பார்த்து கொண்டிருக்கும் நந்தி பகவானை கவனியுங்கள். நந்தி என்பது மாபெரும் வலிமையின் அடையாளம். ஒரு மலையையே புரட்டி போடும் சக்தி கொண்ட பேருருவம் அது. ஆனால் அத்தனை பெரிய வலிமை தனக்குள் இருந்தாலும் அந்த நந்தி எந்த ஆக்ரோஷமும் இல்லாமல், கர்வம் இல்லாமல் தன் முழங்கால்களை மடித்து தரையில் மிகவும் அமைதியாக அமர்ந்திருக்கிறது. அதனுடைய கண்கள் வேறு எங்கும் திரும்பாமல் ஈசனை மட்டுமே குறியாக பார்த்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் இப்போது அடைந்திருக்கும் இந்த தோல்விக்கு காரணம் உங்களுக்கு திறமையோ அல்லது வலிமையோ இல்லாதது அல்ல. உங்களின் கவனம் சிதறியதுதான் காரணம்.
நந்தி பகவானைப் போல உங்களுக்கான வலிமையை உங்களுக்குள் முழுமையாக சேமித்து வையுங்கள். இடையில் நடக்கும் எந்த கேலிகளுக்கும் விமர்சனங்களுக்கும் உங்கள் செவிகளை கொடுக்காதீர்கள். உங்கள் பார்வை ஈசனை நோக்கும் நந்தியைப் போல உங்களின் ஒற்றை இலக்கை மட்டுமே இமைக்காமல் பார்க்க வேண்டும். வலப்பக்கமோ இடப்பக்கமோ உங்கள் கவனம் கொஞ்சமும் திரும்பக்கூடாது. எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் நந்தியைப் போல பொறுமையாக இருங்கள். அந்த பொறுமை என்பது உங்களின் கோழைத்தனம் அல்ல, அது ஒரு மாபெரும் பாய்ச்சலுக்கான தயாரிப்பு. உங்கள் மனதிற்குள் இருக்கும் பயம் என்னும் புலியை உரித்து போட்டுவிட்டு நந்தியைப் போன்ற அசைக்க முடியாத கவனத்தோடு முழுமையான நம்பிக்கையோடு உங்கள் அடுத்த அடியை எடுத்து வையுங்கள். ஈசனையே முற்றுமாக நோக்கும் நந்தி பகவானின் அசையாத கவனத்தோடு காத்திருக்கும் வேளையில் ஈசனின் திருமேனி முழுவதும் பளபளக்கும் அந்த வெண்ணிற திருநீரு உங்களுக்கு உணர்த்தும் மாபெரும் தத்துவம் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் இழந்ததாக நினைக்கும் பணம், பொருள், வீழ்ந்து விட்டதாக நினைக்கும் உங்கள் மதிப்பு, உங்களை விட்டு விலகி போன மனிதர்கள், இவை அனைத்துமே நிரந்தரம் இல்லாதவை. ஒரு நாள் இவை அனைத்தும் வெறும் சாம்பலாகத்தான் மாறப்போகின்றன. ஒரு பொருளை நெருப்பில் போட்டால் அது கருகும், மீண்டும் எரித்தால் அது சாம்பலாகும். ஆனால் அந்த சாம்பலை மீண்டும் யாராலும் எரிக்க முடியாது அல்லவா? சுடுகாட்டு சாம்பலை தன் திருமேனி முழுவதும் பூசியபடி புன்னகைக்கும் சிவபெருமான் உங்களுக்கு சொல்லும் செய்தி இதுதான். நீ எல்லாவற்றையும் இழந்து விட்டாய், உன் வாழ்க்கை சாம்பலாகிவிட்டது என்று கலங்குகிறாயா? கவலைப்படாதே, இனி உன்னை யாராலும் எரிக்க முடியாது, இனி உன்னை யாராலும் அழிக்க முடியாது. நீங்கள் விழவே முடியாத ஒரு மாபெரும் உயரத்திற்கு தயாராகிவிட்டீர்கள். உங்களின் இந்த வீழ்ச்சி உங்கள் கதையின் முடிவு அல்ல, அது உங்கள் அகங்காரத்தையும் அறியாமையையும் சுட்டு பொசுக்கி உங்களை தூய்மைப்படுத்தும் ஒரு மாபெரும் யாகத்தீ. அந்த தீயிலிருந்து பிறக்கும் திருநீர் தான் உங்கள் புதிய தொடக்கம். அந்த திருநீர் பூசிய திருமேனியில் எம்பெருமான் ஆபரணமாக அணிந்திருப்பது தையோ வைரத்தையோ அல்ல, ருத்திராட்சத்தை. இந்த ருத்திராட்சம் எப்படி உருவானது என்று எப்போதாவது சிந்தித்தது உண்டா? மாபெரும் அரக்கர்களிடமிருந்து இந்த உலகத்தை காக்க பல ஆண்டுகள் தவம் செய்த ஈசன் மனிதர்களின் துயரங்களைக் கண்டு மனம் உருகிய போது அவரின் கண்களிலிருந்து சிந்திய கண்ணீர் துளிகளே பூமியில் விழுந்து ருத்திராட்ச மரமாக மாறியது. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் படும் கஷ்டங்களை நினைத்து தனிமையில் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும், நீங்கள் சுமந்த ஒவ்வொரு வலியும் ஒருபோதும் வீண் போகாது. நீங்கள் யாருமின்றி தனியாக அழுத ஒவ்வொரு நொடியும் அந்த எம்பெருமான் தன் கழுத்தில் மாலையாக அணிந்து கொள்ளும் ருத்திராட்சமாக மாறுகிறது. உங்கள் கண்ணீர் உங்களின் பலவீனம் அல்ல, அது ஈசனின் ஆசீர்வாதம். இனிமேல் உங்கள் வலிகளைக் கண்டு நீங்களே வெட்கப்படவோ அதை மற்றவர்களிடம் மறைக்கவோ வேண்டாம். ஈசன் எப்படி தன் கண்ணீர் துளிகளை உலகமே வணங்கும் ஆபரணமாக அணிந்து கொண்டாரோ, அதே போல உங்கள் வலிகளையும் தோல்விகளையும் உங்களின் மாபெரும் அனுபவங்களாக உங்கள் பெருமையாக அணிந்து கொள்ளுங்கள். உங்களை ஏளனமாக பார்த்த அதே மனிதர்கள் முன்னால் சாம்பலிலிருந்து மீண்டெழும் நெருப்பாக நீங்கள் விஸ்வரூபம் எடுப்பீர்கள். ருத்திராட்சத்தின் மகத்துவத்தோடும் பஸ்மத்தின் தூய்மையோடும் உங்களின் கடந்த கால வேதனைகளை மாபெரும் அனுபவமாக நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த தருணத்தில் உங்களை மீண்டும் கீழே தள்ள உங்கள் சொந்த மனமே ஒரு பெரும் சூழ்ச்சியை செய்யும். கடந்த காலத்தின் வலிகளை ஏற்றுக்கொண்டாலும் நாளை என்ன நடக்குமோ என்ற பதைபதைப்பு உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் எழும். இந்த மனப்போராட்டத்திற்கு ஈசனின் திருக்கரங்களில் இருக்கும் 2 மாபெரும் அடையாளங்கள் உங்களுக்கு விடை சொல்கின்றன. முதலில் எம்பெருமானின் இடது திருக்கரத்தில் துள்ளி குதிக்கும் அந்த மானை சற்றே உற்று நோக்குங்கள். காட்டில் வாழும் விலங்குகளிலேயே ஒரு நொடி கூட ஓரிடத்தில் நிலையாக நிற்காத, எதை கண்டாலும் பயந்து மிரண்டு ஓடும் ஒரு விலங்கு உண்டென்றால் அது மான் மட்டும்தான். ஈசன் ஏன் அந்த மானை தன் கையில் வைத்திருக்க வேண்டும்? அந்த மான் வேறு எதுவுமே இல்லை, உங்கள் மனம்தான் அது. இன்று நீங்கள் படும் துன்பங்களை எல்லாம் பார்த்து உங்கள் மனம் அந்த மானைப் போலத்தான் நிலையற்று தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பதைபதைக்கும் மானை சிவபெருமான் தன் 2 விரல்களால் மிக எளிதாக பிடித்து தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். உங்களின் மனம் எவ்வளவுதான் பயந்து ஓடினாலும் அதை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வாருங்கள் என்பதே ஈசன் உங்களுக்கு உணர்த்தும் மாபெரும் தத்துவம். பயத்தில் ஓடும் மனதின் பின்னால் நீங்கள் ஓடாதீர்கள். அந்த மனதை உங்கள் அறிவின் பிடிக்குள், உங்கள் நம்பிக்கையின் பிடிக்குள் கொண்டு வாருங்கள். உங்கள் மனதின் ஓட்டத்தை நீங்கள் என்று உங்கள் கைகளில் அடக்குகிறீர்களோ அன்றே உங்கள் பாதி பிரச்சனைகள் முடிந்துவிடும். அந்த மனதை கட்டுப்படுத்திய பிறகு ஈசனின் வலது திருக்கரத்தில் இருக்கும் அந்த மழு என்னும் ஆயுதத்தை பாருங்கள். ஒரு கோடாரியை போன்ற அந்த ஆயுதம் எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு மரம் செழிப்பாக வளர வேண்டும் என்றால் அதில் பட்டுப்போன கிளைகளையும் காய்ந்து போன இலைகளையும் வெட்டி எறிய வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் மீண்டும் துளிர்விட்டு வளர வேண்டும் என்றால் உங்களை சுற்றி இருக்கும் சில தேவையற்ற விஷயங்களை வெட்டி எறிய வேண்டும். அது உங்களை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கும் மனிதர்களாக இருக்கலாம், அல்லது உன்னால் முடியாது என்று உங்களை தடுக்கும் உங்களின் தாழ்வு மனப்பான்மையாக இருக்கலாம்.
ஈசனின் கையில் இருக்கும் அந்த கோடாரியை உங்கள் சிந்தனையாக மாற்றுங்கள். உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் அந்த மழுவை கொண்டு ஒரே வீச்சாக வெட்டி எறியுங்கள். ஒரு கையில் உங்கள் மனதை மானை போல கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொண்டு மறுகையில் உங்களை தடுக்கும் தடைகளை கோடாரியால் வெட்டி வீழ்த்திவிட்டு கம்பீரமாக முன்னேறி வாருங்கள். அலைபாயும் மனதை சிறைப்பிடித்து உங்களை முடக்கும் தடைகளை வெட்டி எறிந்த பின்னர் இப்போது உங்கள் பார்வையை ஈசனின் பாதங்களை நோக்கி திருப்புங்கள். ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜ பெருமானின் வலது காலடியில் ஒரு அரக்கன் மிதிப்பட்டு தரையில் விழுந்து கிடப்பதை கண்டிருப்பீர்கள். அவனது பெயர் முயலகன். இந்த முயலகன் வேறு யாருமல்ல, அவன்தான் அறியாமை மற்றும் அகங்காரம் என்னும் மாபெரும் அரக்கன். நீங்கள் இன்று வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் வீழ்ந்து கிடக்கிறீர்கள் என்றால் அதற்கு 2 வகையான அகங்காரங்கள் காரணம். ஒன்று, நமக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு காலத்தில் உங்களுக்குள் இருந்திருக்கக்கூடிய சிறு அகங்காரம். மற்றொன்று, இவனை நாம் எளிதாக அழித்து விடலாம் என்று உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்கள் மீது காட்டிய மாபெரும் அகங்காரம். அந்த அரக்கனை ஈசன் எப்படி எதிர்கொள்கிறார் என்பதை மிக நுட்பமாக கவனியுங்கள். ஈசன் அந்த அரக்கனை கொல்லவில்லை, மாறாக அவனை அப்படியே தரையில் தள்ளி அவனது முதுகின் மீது தன் வலது பாதத்தை வைத்து அழுத்தி அதன் மீது நின்று கொண்டு மிக அழகாக தன் ஆனந்த தாண்டவத்தை ஆடுகிறார். இதன் மூலம் ஈசன் உங்களுக்கு உணர்த்தும் பாடம் என்னவென்றால், உங்களை அவமானப்படுத்தியவர்களின் அகங்காரத்தையும் உங்களை கேலி செய்தவர்களின் அறியாமையையும் நீங்கள் கோபத்தால் அழிக்க நினைக்காதீர்கள். அவர்களை அப்படியே உங்கள் காலடியில் தள்ளிவிடுங்கள். அவர்கள் உங்களை நோக்கி வீசிய அவமானங்களை உங்கள் பாதங்களுக்கு கீழே மிதித்து வையுங்கள். அந்த அவமானங்களின் மீது, அந்த தோல்விகளின் மீது உங்கள் கால்களை உறுதியாக பதித்து நில்லுங்கள். உங்களை வீழ்த்த நினைத்தவர்களின் அகங்காரத்தையே உங்கள் வெற்றிக்கான மேடையாக மாற்றுங்கள். ஈசன் எப்படி அந்த முயலகனின் மீது நின்றபடி உலகமே வியக்கும் நடனத்தை ஆடினாரோ, அதே போல நீங்களும் உங்கள் தோல்விகளை மிதித்து நின்று கொண்டு உங்கள் மாபெரும் வெற்றியின் தாண்டவத்தை ஆடத் தொடங்குங்கள். உங்களை சிறுமைப்படுத்தியவர்களின் அகங்காரத்தை காலடியில் நசுக்கிவிட்டு பெருமிதத்தோடு நிற்கும் இந்த நொடியில் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை சற்று நிதானமாக கவனியுங்கள். உங்கள் காலடியில் தடைகள் வீழ்ந்து கிடந்தாலும் உங்களை சுற்றிலும் இன்னமும் பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன அல்லவா? ஒரு பக்கம் கடன்களின் நெருக்கடி, மறுபக்கம் துரோகம், இன்னொரு பக்கம் உங்களை வீழ்த்த நினைப்பவர்களின் சூழ்ச்சிகள் என தப்பிக்கவே முடியாதபடி 4 புறமும் ஒரு மாபெரும் நெருக்கடி உங்களை சுற்றி வளைத்திருக்கிறது என்று நீங்கள் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையை அப்படியே நடராஜ பெருமானின் திருவுருவத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். அந்த எம்பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடும்போது அவரை சுற்றி திருவாசி என்று அழைக்கப்படும் ஒரு மாபெரும் நெருப்பு வளையம் அவரை முழுமையாக சுற்றி வளைத்திருக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிழம்புகள். ஆனால் அந்த எரியும் நெருப்பு வளையத்திற்கு நடுவில் நின்று கொண்டு ஈசன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் அஞ்சி நடுங்கவில்லை, தப்பிக்க வழி தேடி ஓடவில்லை. அந்த பெரும் நெருப்பிற்கு நடுவில் அளப்பரிய அமைதியோடும் உதட்டில் ஒரு மென்மையான புன்னகையோடும் பிரபஞ்சமே வியக்கும் தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார். உங்களை சுற்றி இப்போது எரிந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் என்னும் நெருப்பு வளையமும் இந்த திருவாசியை போன்றதுதான். நெருப்பிற்கு 2 குணங்கள் உண்டு. அது காய்ந்த சருகுகளை சுட்டு பொசுக்கி சாம்பலாக்கும். ஆனால் அதே நெருப்புதான் மாசடைந்த தங்கத்தை புடம்போட்டு அதன் அழுக்குகளை நீக்கி தூய தங்கமாக மாற்றும். நீங்கள் காய்ந்த சருகு அல்ல, நீங்கள் மாசடைந்த தங்கம். இது உங்களை சுற்றியுள்ள போலியான மனிதர்களை உங்களுக்குள் இருக்கும் தேவையற்ற பயத்தை சுட்டு பொசுக்குவதற்காக பிரபஞ்சம் உருவாக்கிய மாபெரும் தூய்மைப்படுத்தும் நெருப்பு. இந்த நெருப்பு வளையத்தை தாண்டி வரும்போது நீங்கள் எந்த பயமும் இல்லாத ஒரு மாசற்ற தூய தங்கமாக உருமாறி வெளியே வருவீர்கள். அது மட்டுமல்ல, அந்த திருவாசி ஒரு மாபெரும் பாதுகாப்பு அரண். ஈசன் ஆடும் அந்த புனிதமான நடனத்தை எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட கவசம் அது. இன்று உங்களுக்கு வந்திருக்கும் இந்த தொடர் கஷ்டங்களும் அப்படித்தான். இந்த நெருக்கடியான காலகட்டம் உங்களை யார் உண்மையாக நேசிக்கிறார்கள், யார் உங்களுடன் போலியாக நடிக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு மிக தெளிவாக அடையாளம் காட்டிவிடும். எனவே உங்களை சுற்றி எரியும் பிரச்சனைகளை கண்டு கலங்காதீர்கள். இந்த நெருப்பு என்னை அழிக்கப் போவதில்லை, என்னை பட்டை தீட்டப் போகிறது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் நிறுத்துங்கள். அந்த நடராஜ பெருமானின் உதட்டில் இருக்கும் அந்த சிறு புன்னகையை உங்கள் முகத்திலும் கொண்டு வாருங்கள். என்னை பார்த்து கொள்ள அந்த எம்பெருமான் இருக்கிறான் என்ற அந்த புன்னகை உங்கள் முகத்தில் மாறாமல் இருக்கட்டும். நெருப்பு வளையத்திற்கு நடுவே எவ்வித சலனமும் இல்லாமல் புன்னகையோடு ஆனந்த தாண்டவம் ஆடும் அந்த எம்பெருமானை பார்த்து வியந்து நிற்கும் இந்த மாபெரும் தருணத்தில் இப்போது உங்கள் கண்களை மூடி ஒரு கணம் உங்களையே நீங்கள் உற்று பாருங்கள். ஆரம்பத்தில் எல்லாமே முடிந்துவிட்டது என்று கண்ணீரோடு நின்று கொண்டிருந்த நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள்? உங்களை அழிக்க வந்த அவமானங்கள் என்னும் ஆலகால நஞ்சை தொண்டையில் நிறுத்தி, எல்லாமே அழிந்து சுடுகாட்டு சாம்பலானாலும் அதையே திலகமாக பூசி,
தேய்ந்து போன பிறை நிலவாக நீங்கள் இருந்தாலும் மீண்டும் முழு நிலவாக வளர்வேன் என்ற நம்பிக்கையை தலையில் சூடி, உலகையே அழிக்கும் வேகத்தில் வந்த கங்கையை பொறுமையால் சிறைப்பிடித்து, நெற்றிக்கண்ணால் கவனச்சிதறல்களை பொசுக்கி, கொடிய மனிதர்களை கழுத்தில் பாம்பாக அணிந்து, உடுக்கையின் நாதத்தைப் போல உங்கள் உழைப்பை ஒலிக்கவிட்டு, சூலாயுதத்தின் கூர்மையைப் போல எண்ணம் சொல் செயலை ஒன்றாக்கி, பயம் என்னும் புலியின் தோலை உரித்து போட்டு, நந்தியைப் போன்ற அசைக்க முடியாத கவனத்தோடு, கடந்த கால வலிகளை ருத்ராட்சமாக அணிந்து, அலைபாயும் மனதை மானை போல ஒரு கையில் அடக்கி, தடைகளை கோடாரியால் வெட்டி வீழ்த்தி, ஏளனம் செய்தவர்களின் அகங்காரத்தை காலடியில் மிதித்து, இப்போது பிரச்சினைகள் என்னும் நெருப்பு வளையத்திற்கு நடுவில் எவ்வித பயமும் இல்லாமல் நீங்கள் மாபெரும் வெற்றியாளராக கம்பீரமாக எழுந்து நிற்கிறீர்கள். ஆம் அன்பர்களே, இத்தனை நெருக்கடிகளையும் வலிகளையும் கடந்து வந்த நீங்கள் இப்போது சாதாரண மனிதர் அல்ல. ஈசனின் தத்துவத்தை முழுமையாக உணர்ந்த தடையற்ற மாபெரும் சக்தி நீங்கள். நீங்கள் இழந்ததாக நினைத்தவையெல்லாம் உங்களை பட்டை தீட்ட பிரபஞ்சம் நடத்திய நாடகம் என்பதை இப்போது உணர்ந்திருப்பீர்கள். எதற்காகவும் கலங்காதீர்கள். உங்களுக்கான காலம் பிறந்துவிட்டது. உங்கள் உள்ளத்திற்குள் உறங்கிக் கொண்டிருந்த ஈசன் இப்போது முழுமையாக விழித்துக் கொண்டு விட்டார். இனி உங்கள் ஒவ்வொரு அடியும் ஈசனின் ஆனந்த தாண்டவத்தைப் போல எதற்கும் அஞ்சாத, எவராலும் அசைக்க முடியாத வெற்றி பயணமாகவே இருக்கும். நம்பிக்கையோடு செல்லுங்கள். இருண்ட காலம் முடிந்துவிட்டது. ஈசனின் ஆசியோடு உங்கள் புதிய வாழ்க்கையின் பொற்காலம் இதோ தொடங்கிவிட்டது. இந்த மாபெரும் தத்துவ பயணம் தோல்வியில் துவண்டு கிடந்த உங்கள் மனதிற்குள் சிறு நம்பிக்கையாவது விதைத்திருக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன். உங்கள் உள்ளத்தில் எழுந்த அந்த மாற்றத்தை ஓம் நம சிவாய என்று கருத்துக்களில் ஆழமாக பதிவு செய்யுங்கள். வலிகளோடு போராடி கொண்டிருக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இந்த மாபெரும் தத்துவங்களை மறக்காமல் பகிருங்கள். இது அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரலாம். தொடர்ந்து இது போன்று ஈசனின் ஆழமான தத்துவங்களையும் ஆன்மீக உண்மைகளையும் அறிய நமது சிவனே போற்றி வலையொலியோடு இணைந்திருங்கள். ஈசன் அருளால் நீங்கள் இழந்ததை விட பல மடங்கு பெருவெற்றியை அடைவீர்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.